இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் ஸ்கின் டோனை வந்து நல்ல கலர் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு தடவை இல்லைனா 2 தடவை யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணதுலேயே நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த ஒரு க்ரீம் போதும் உங்களோட ஃபேஸ் ப்ளஸ் ஃபுல் பாடியை நல்லா ஒயிட்னிங் பண்ணி தரும். இது வந்து நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணாலும் உங்கள் ஸ்கின்னில் வந்து சூப்பரான ரிசல்ட் தரப்போகுது. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நமக்கு கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இது வந்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து பியூட்டி ஹீலிங் டூலாக வந்து கருதப்படுது. அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸ்கின்னில் ட்ரை பண்ணும்போது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியில் வந்து விட்டமின் பி அதிகமாகவே இருக்குது. விட்டமின் பி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கலராகவும் க்ளோவாகவும் காட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அரிசி எடுத்துக்கிறோம். அரிசி மாதிரி எந்த ஒரு ஹோம் ரெமடியும் நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ கலராக்க போகிறதில்ல. நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஸ்கின் டோன் வந்து ஃபஸ்ட்டு அரிசி க்ரீம், அரிசி பேக் இதெல்லாம் போட்டு தான் வந்து நல்ல கலர் கிடச்சிது. கண்டிப்பாக இதை ஃபுல் பாடிக்கும் ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த க்ரீமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம அரிசியை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். நமக்கு இது மட்டும்தான் தேவை. இந்த மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி துருகி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவில் உள்ள ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ண போகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் பிளாக் டாட்ஸ், பிளாக் மார்க்ஸ், அப்புறம் வந்து ரிங்கிள்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், மெலாஸ்மா இருக்கும், குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். இந்த துருக்கி வச்ச பொட்டேட்டோ வப்பிலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு கருமையாக இருந்தாலும் அடியோடு நீக்கிடும். இந்த அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதும். இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ச் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இதுக்காக இதை அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ½ அன் ஹவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பால், தயிர் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணும். ஸோ அதுக்கு நான் வந்து கேர்டு எடுத்துக்கிறேன். கேர்டில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா க்ரீமியாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி வச்சுருங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே க்ரீம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு ஓரமாக வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு க்ரீமியான தயிர் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம அரிசியை அரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து காய்ச்சாத பால் வந்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். பாலில் வந்து லாக்டிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பால் வந்து உங்கள்கிட்ட காய்ச்சின பால் தான் இருக்குன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா திக்காகிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஸ்கின்னில் உள்ள எக்ஸஸ் டர்ட்ஸ், எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஸ்டவ்வில் இருக்கிறதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையில் வந்து வைக்கவே வேண்டாம். ஒன்ஸ் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா கட்டி தட்டிடும். அப்படி கட்டி தட்டிடுச்சுன்னா க்ரீம் வந்து ஸ்மூத்தாக கிடைக்காது. இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வரணும். நல்லா திக்காகிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். ரொம்பவும் திக்காகாது. ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து திக்காயிடும் க்ரீமு. ஆறினதுக்கப்புறம் இந்த நம்ம செஞ்சு வச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட்டி வச்ச தயிர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பொட்டேட்டோ ஜூஸை வந்து அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடியில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டார்ச் வந்து நல்லா மாவு மாதிரி கலெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து அவ்வளோ ஸ்கின் லைட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்திங்காக வரணும். ஸோ அதுக்காக பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்திங்காக கிடைக்கும். ஸ்கின்லேயும் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த க்ரீமு. ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்காக திருப்பி பண்ணி இதில் ரீஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 10 days வரைக்கும் வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் 2 days யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணும்போது இந்த கண்டென்ட் வந்து 2 daysக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்கன்னா. இது வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்ட்டுலாம் இல்லை, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து ரிசல்ட் தரும். ஃபுல் பாடியில் வந்து எங்கெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா ரொம்ப ட்ரையெல்லாம் ஆகாது. 20 to 30 minutes விட்டிங்கன்னா போதும். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு லைட்டர் ஷேடு வந்து தெரியும் உள்ளுக்குள்ளே. ஸோ இதை வந்து இப்போ கழுவி காட்டுறேன். கழுவும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அரிசி தான் இதுக்கு காரணம். நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குது நம்ம ஸ்கின் டோனை. ஸோ நான் கழுவின உடனே அப்படியே காட்டுறேன். இந்த கைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமும் அந்த கலர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னும் வந்து நல்லா கலர் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.